ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் யார் 2 இன்னிங்ஸ் விளையாட போறோம். எல்லாரும் எங்களோட ஜாலியா இருங்க. வாங்க கம்மிங்கடா. இப்போ நாங்க கோமந்தி எடுத்துட்டு வாங்க போறோம். வாங்கடா. வெயிட் பண்றா. இது யாருடா? இது உனக்குடே. ஏய் எனக்கு ஃபர்ஸ்ட். இது யாருடா? எனக்கு. இவனுக்கு செகண்ட் வந்துருச்சு. இவனுக்கு தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தனுஷ்காக்கு லாஸ்டா நான் மட்டும் போடுவேன். அது ஃபோர்த். ஓகே இதுதான் தனுஷ்கா. இதுக்கு தான் லாஸ்ட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம். பேட் பாத்துக்கோங்க. இதுதான் பேட். இதுதான் பால். இதுதான் பால். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான் தான் இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாரும் போட போறாங்க. எது ஸ்டம்ப் பண்ண காமிச்சிடலாமா? இந்த போட்டோ எடுக்கலாம். அந்த ஃபோன் தான் ஸ்டம்ப். இந்த இடம் இந்த கேட் நாங்கள் ஒன்று போட்டு வச்சிருக்கோம். அது உங்களுக்கு தெரியாது. அதான் இது அதான் ஸ்டம்ப். அப்புறம் வந்து எது அந்த பக்கம் ஸ்டம்ப்னா இங்க ஒரு கோலம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. அதான் இன்னொரு ஸ்டம்ப். யார் ரெண்டாவது பேட்டிங் அவங்க தான் எனக்கு பவுலிங் போட போறாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ட்ரையல் இப்போ போட போறான். ஏய் ட்ரையல் அடிச்சிட்டேன். எது பவுண்டரினா? எது பவுண்டரி? மாமே. Bye friends. எது பவுண்டரினா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்கூட்டி தெரியுதுல்ல? அந்த ஸ்கூட்டிக்கு பின்னாடி தான் பவுண்டரி. அங்கே இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவர் போடுவார். அவர் பேர் கமலேஷ். என் பேர் சிவகிருத்திக். அவன் பேர் சபரி. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நல்லா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நாம கூட பெல் பட்டன் ஆல் கூட பெல் பட்டனை போட்டுருங்க. இப்போ ட்ரையல் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகினா. இப்போ செகண்ட் பேட்டிங் நம்ம சபரி. வாங்க பாருங்க. நான் ஃபீல்டரா நிக்கிறேன். பாத்துக்கோங்க ஃபீல்டர். நம்ம கமலேஷ். அடுத்தது நம்ம சிங்கம் மிகப்பெரிய சிங்கம் சபரி வந்து விட்டா. அவருக்கு கை கொடுத்து வரவேற்கலாம். இவர் சென்னையில இருந்து வந்திருக்காரு. இவர் சென்னையில இருந்து தோனியோட ஃப்ரெண்ட் இவரு. அதனால வந்திருக்காரு. நான் தான் போடணும். ஏன்னா நான் அடுத்த பேட்டிங் போடுறேன். நான் போட போறேன். எனக்கு தெரியுதா? இங்க நில்றா ஃபீல்டர் ஓடுறா. நான் என்ன பாத்துக்கோங்க. நான் இங்க தான் இருக்கேன். ஒரு ரன்னும் இல்ல. நான் ரெண்டு பேரும் அடிக்க முடியல. அவுட். ரீச் ஆயிட்டாரு. சபரி ரீச் ஆயிட்டாரு. நம்ம சபரி ரன் எடுத்துட்டாரு. ரெண்டாவது பால் போடலாம். ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே போடலாம். பால் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? புடிடா. நான் ஒன் பிட்ச் பிடிக்கலாம்டா. வல்லடா புடிடா. மூணாவது பால். சபரி அவுட் ஆகாம இருக்காரு. அவுட் ஆகிட்டாரு. புடிடா. ஐயோ போயிட்டாரா சபரி. தோனியோட ஃப்ரெண்ட் சபரி. 3 runs. தோனி நிறைய விளையாடுறாங்க. நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கேட்காது. என்கிட்ட மைக் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க சப்ஸ்கிரைபும் லைக்கும் நல்லா வியூஸ் பண்ணோம்னா மைக் வாங்கிட்டு சூப்பரா பேசுவோம். கீபோர்டோட நாங்க அடிச்சிட்டே இருப்போம். இவர் கீபோர்டு கிளாஸுக்கு போறாரு. இதே சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோக்காண்டி நம்ம கமலேஷ் வந்து அவர் தியாகம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கிளாஸுக்கு போறத இந்த வீடியோக்காண்டி அவர் போகாம இருந்திருக்காரு. கீபோர்டு அவருக்கு ஒரு நல்ல கை தட்டுங்க. கை தட்டுங்கடா. புதுக்கோட்டைக்கு போகணும். நாங்களாம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். இங்க வேணா வந்து எங்களுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். நான் ஒரு கீபோர்டு கிளாஸ் 2 மணி நேரம் இந்த வீடியோக்காண்டி நான் போகாம இருக்கேன். அதனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்க நல்லா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மைக் வாங்கி கீபோர்டு அடிப்போம். தோனியோட ஃப்ரெண்ட் கோவப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ். தோனியோட ஃப்ரெண்ட் கோவப்படுறாரு. ஆனா இவர் உண்மையாவே தோனியோட ஃப்ரெண்ட் இல்ல. டூப்ளிகேட் தோனியோட ஃப்ரெண்ட். இவர் பார்த்தா தோனி மாதிரி தான் இருக்கும். இவர் பேர் வந்து சபரி. இவர் பேசாம இவ்வளவு நேரம் கதை பேசுங்க. பேசுங்க.
நீங்க முதல்ல வந்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி பிடிக்க மாட்டேன். நான் தான் தோனி, இவர் தான் என்னோட ஃப்ரெண்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 அடிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 அடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடிக்கல ஃப்ரெண்ட், ஒண்ணும் அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சொல்லி இருக்காரு. ஒரு ஆளுக்கு 2 விக்கெட் போகும். நம்ம பேசி இருக்காரு. என்ன பேசினாரு ப்ளீஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேசினாரு தெரியல எங்களுக்கு. ஏதாவது விஷயம் சொன்னாரா? ப்ளீஸ் சொல்லுங்க. என்ன சொன்னாரு? ஓ வந்து போடு. புரியுது அவர் அப்படி சொன்னாரா? ஓகே இப்போ நாங்க அவர் விக்கெட் இல்லாம தவிர்க்கிறோம். சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இவர் பெரிய பிளேயர். மொத்தம் 10 ரன்ஸ். தோனி 6 அடிச்சாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டா. நாங்க எல்லாரும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுங்க. தோனி மாதிரி இருங்க. இப்போ இவன் தான் லாஸ்ட் பால். இவர் விக்கெட் அடிச்சா அடுத்த வீடியோக்கு போலாம். 10 ரன்ஸ். அப்புறம் கமலேஷ் என்னடா பண்ற? எங்கடா போற? ஐயோ ஓடிட்டாரா? ரீச். இன்ஜாய் சொல்லிட்டாரு. 11 ரன்ஸ். 17 ரன்ஸ். மக்களே இவரால தான் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சில்லட் எவ்வளோ வச்சு அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பின்னாடி ஒரு கேட் இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பின்னாடி சில்லட்டை வச்சு ஒட்டி அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஒரு சப்ஸ்கிரைப் 10 வியூஸ் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லா வியூஸ் போவீங்க, லைக் பண்ணுங்க. நம்ம கமலேஷுக்காண்டி நான் சப்போர்ட் பண்ணுங்க. அவர் கிளாஸுக்கு தியாகம் பண்ணி ஆலங்குடியில இருந்து புதுக்கோட்டைக்கு போறாரு கீபோர்டு கிளாஸுக்கு. உங்களுக்காக போல. 17 எங்க ரன். ஓகே ரீச். 2 ரன் எடுத்துட்டாரு. 19. 19 ரன் எடுத்துட்டாரு தோனியோட ஃப்ரெண்ட். பை. இப்போ தோனி வந்து இவர் தோனி ஃபேன். அதனால தோனி ஃப்ரெண்ட் நீ உங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. நம்ம விக்கெட் ஆக்கிடலாம். விக்கெட் ஆக்கிடலாம். விக்கெட் அவுட். ஸ்ட்ரைட் பால். நான் பிச்சு குத்தியே இல்ல. இல்ல மக்களே பிச்சு குத்துனுச்சா மக்களே? பிச்சு குத்துறான்னு சொல்லுங்க, இல்லைன்னா குத்துறதுன்னு சொல்லுங்க. ஒழுங்கா சொல்லுங்க, பேசுங்க எங்களோட. நல்லா பேசுங்க. போன வச்சு பேசிக்க. இப்போ வந்து நாங்க வீடியோ இந்த நேரத்துல முதிக்கணும். ஏன்னா நாங்க பரீட்சைக்கு படிக்கணும். இவரும் எங்க கிளாஸ் தான். இவர் வந்து 4வது, இவர் வந்து 9வது. அவரும் ஒருத்தவர் இருக்காரு. நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இருந்தா அப்பயே காமிக்கிறோம். கொஞ்ச நேரம் அடுத்த வீடியோல காமிக்கிறோம். இன்னொருத்தவர் இருக்காரு. பார்ட் 1 இது பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல காமிக்கிறோம். பாய் பாய். டாடா.